ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனல். நான் 2 days முன்னாடி பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்பில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அதில் வந்து 2000 ரூபா கூட ஏர்ன் பண்ணியிருந்தேன். எப்படி ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கன்னு போட்டிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இது எப்படி ஏர்ன் பண்ணேன்னா eBay என்ற ஒரு பிளாட்ஃபார்மில் eBay Dropshipping வந்து நான் செஞ்சு அது மூலம் தான் ஏர்ன் பண்ணேன். அது என்னமா எப்படி செய்கிறேன் அப்படின்னு நான் வந்து தொடர்ந்து ஒரு 5-6 வீடியோ போட போகிறேன். அது நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு eBay Dropshipping எப்படி செய்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான்லாம் முந்தி பார்த்தீங்கன்னா eBay Dropshipping வந்து நான்லாம் ஆன்லைனில் பார்த்தா அறிஞ்சு கொண்டேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கோர்ஸே இருக்குது. ஒரு 50,000 ரூபா 40,000 ரூபா கட்டி ஒரு கோர்ஸே இருக்குது eBay Dropshipping படிக்கிறதுன்னு. நான் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனலில் வந்து எந்த சப்ஸ்கிரைபருக்காண்டி நான் எனக்கு தெரிஞ்ச ஐடியாக்களை எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வந்து eBay Dropshippingலாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இது மூலம் நீங்கள் வீட்டில் இருந்து நிறைய பேர் ஏர்ன் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்குது. இலங்கையில் பார்த்தீங்கன்னா இதன் மூலம் 1 லட்சம் உழைக்கிறார்களும் இருக்கிறாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் வீட்டில் இருந்து நார்மலாக ஈஸியாக முறையில் உழைச்சி கொள்ளக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா eBay Dropshipping இன்னும் அறிமுகம் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் eBay செல்லர் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, பேபால் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி லிஸ்ட் பண்ணுறது, எப்படி வந்து சேல்ஸ் பண்ணுறது, என்னென்ன ஐட்டங்களை போடலாம்ன்றலாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்லி போகிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்க. இது வரைக்கும் எஸ்வி தமிழ் டெக் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஓட்டிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அலி எக்ஸ்பிரஸ் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, eBayன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இதில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, நாங்கள் இப்போ eBay Dropshipping செய்கிறால எங்களுக்கு என்ன பயன் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அலி எக்ஸ்பிரஸ் வந்து சைனாலேருந்து நாங்கள் வந்து எடுக்கிறது. அதில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சீப்பான ப்ராடக்ட் வந்து எடுக்கலாம். இப்போ வந்து நார்மலாக கடையில் வந்து 1000 ரூபாய்க்கு வாங்குறத நாங்கள் இதில் வந்து 500 ரூபா 400 ரூபாய்க்கெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ வெளிநாடு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அலி எக்ஸ்பிரஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க நாட்டுக்குரிய eBay இல்லாட்டி விஷ் இல்லாட்டி பேங்கோட் அப்படி நிறைய வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் மூலம் தான் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது கூட. இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவில் தான் கடைக்கு போய் வந்து நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது. அது வெளிநாடுனா எல்லா தேவைக்கும் வெப்சைட் ஆன்லைன் மூலம் தான் அவங்க வந்து பை பண்ணி கொள்கிறாங்க. அதனால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அலி எக்ஸ்பிரஸில் இருக்கிற சாமானை நாங்கள் eBayல போட்டு அதை வந்து ஷோ பண்ண போகிறோம். நாங்கள் ஒரு செல்லர் மாதிரி ஷோ பண்ண போகிறோம். அப்போ ஷோ பண்ணைக்கு அவங்க வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த சாமான் தேவைன்றக்கு அவங்க அவங்ககிட்ட பை பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் அலியிலேருந்து பை பண்ணி அனுப்பணும். இது நான் முழுக்க உங்கள் வழியாக விளக்கமாக ஃபோட்டோஸ் மூலம் வந்து காட்டுறேன். இது வந்து டராஸை கிரியேட் பண்ண ஒரு ஃபோட்டோ ஒன்று தான். இப்போ இதில் பாருங்கள், நான் உங்களுக்கு டைரக்ட் ஷிப்பிங்னா என்ன அப்படின்னு சொல்லணும்னா இதை பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். நாங்கள் என்ன செய்வோம், செல்லர் வந்து ஒரு பொருளை விற்கிறதுக்கு வந்து டராஸில் வந்து ஆன்லைனில் வந்து செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு போடுவோம். இப்போ டைரக்ட் ஷிப்பிங் சொல்லிக்கிட்டு வரேன். அப்போ கஸ்டமர் வந்து டராஸில் தொழில் போய்க்கு அவர் பார்த்து ஒரு பொருளை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அதை டராஸில் ஆர்டர் பண்ணுவார். ஆர்டர் பண்ணால் அந்த ஆர்டர் எங்களுக்கு வரும். நாங்கள் எங்கிட்ட இருக்கிற சாமான் பேக் பண்ணி போட்டு நாங்கள் அதை கொண்டு திருப்பி டராஸில் கொடுத்து டராஸ் மூலம் வந்து கஸ்டமருக்கு போகுது. இது டைரக்ட் ஷிப்பிங். அதாவது எங்கிட்ட இருந்தால் பொருள் போகுது. ஓகே, இப்போ ட்ராப் ஷிப்பிங் என்னென்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா செல்லர் பார்த்தீங்கன்னா இப்போ செல்லர் பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்டில் வந்து செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருப்பார். இப்போ விஷ் இருக்கட்டும், eBay பேங்கோட் நிறைய வெப்சைட் இருக்குது, இ-காமர்ஸ் வெப்சைட் இருக்குது. அதனால் அடுத்த வீடியோ சொல்லித்தரேன். இப்போ என்ன செய்யணும்னா கஸ்டமருக்கு வந்து நான் ஒரு பொருள் தேவை. இப்போ நாங்கள் வந்து செல்லர் நாங்கள் என்ன செய்கிறோம், அலியிலேருந்து ஒரு பொருள் எடுக்கிறோம். உதாரணமாக சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு பென் டிரைவர் வந்து அலியில் பார்க்குறோம். செல்லங்காசில் சொல்கிறேன் ஒரு 400 ரூபா 500 ரூபாய்க்கு ஒரு பொருள் வந்து பார்க்குறோம். சரி, அந்த பொருள் நாங்கள் என்ன செய்கிறோம்னா eBayல வந்து நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறோம். இப்படி ஒரு பொருள் இருக்குது, ஆனால் வந்து 1500 ரூபா நான் வந்து உங்களுக்கு 1500 ரூபாய்க்கு தரலாம் அப்படின்னு வந்து நாங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நாங்கள் இந்த பொருளை வந்து போடுறோம். ஆனால் அடியில் எடுக்கிற விலை வந்து 400 ரூபா. ஓகே, இப்போ இந்த eBayல என்ன செய்வாருன்னா கஸ்டமர் வந்து பார்த்து வாங்குவேன். eBayல போய் தேடுவேன், சாமான் தேடிக்க பார்த்துட்டு அந்த பொருளை எனக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் அவர் அதை வந்து ஆர்டர் பண்ணுவார். அதை ஆர்டர் பண்ணிக்க அந்த ஆர்டர் வந்து எங்களுக்கு வரும். ஆனால் பொருள் வந்து எங்கள்கிட்ட இல்லை. அந்த பொருள் வந்து அலி எக்ஸ்பிரஸ்லாம் கிடக்குது. நாங்கள் என்ன செய்வோம், அலி எக்ஸ்பிரஸில் போய் அந்த பொருளை வந்து பை பண்ணிவிட்டு அந்த இடத்துல அட்ரஸ் கொடுக்குற அந்த இடத்துல வந்து கஸ்டமர்கிட்ட அட்ரஸை வந்து கொடுத்துட்டு விட்டோம்னா நேராக அலி எக்ஸ்பிரஸ்லேருந்து கஸ்டமருக்கு நேராக வந்து பொருள் வந்து போய் சேரும். கஸ்டமர் வந்து eBayல வந்து எங்களுக்கு பே பண்ணுவேன். நாங்கள் வந்து eBayல பே பண்ண அப்புறம் நாங்கள் வந்து அலி எக்ஸ்பிரஸ்க்கு பே பண்ண வேண்டி இருக்குது. இதில் லாபம் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு வாங்குற பொருளை வந்து நாங்கள் 1500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அப்போ எங்களுக்கு வந்து 1100 ரூபா கிட்ட லாபம் பெறுது. அதாவது பொருள் 3 மடங்கு இல்லை 2 மடங்கு லாபம் வந்து எங்களுக்கு கிடைக்குது. ஓகே, இது வந்து டைரக்ட் ஷிப்பிங்கிற ஒரு ஃபோட்டோ ஒன்று தான். அதாவது வந்து நாங்கள் அலி எக்ஸ்பிரஸ் வந்து பொருளெல்லாம் வாங்கிட்டு அதை கையில் வச்சுக்கொண்டு நாங்கள் eBayலேயே இங்கேயோ வந்து நாங்கள் வந்து பொருளை போடைக்க அதை கஸ்டமர் பார்த்துட்டு வாங்கிறாருண்டா நாங்கள் பேக் பண்ணி நாங்கள் அனுப்ப வேண்டி இருக்கும். இது டைரக்ட் ஷிப்பிங்கு வரும். இப்போ ட்ராப் ஷிப்பிங் என்ன லாபம்னா நாங்கள் வந்து எல்லா பொருளையும் வாங்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அதில் டைரக்ட் ஷிப்பிங்னா நாங்கள் பொருளை வாங்கி வச்சுக்கொண்டு தான் ஷோ பண்ணி விற்கணும். அதில் லொஸ்ட்டும் வரும்.
ஆனால் டைரக்ட் ட்ராப் ஷிப்பிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்து எல்லா பொருளையும் ஃப்ரீயாக தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறோம். கஸ்டமர் வாங்கினா மட்டும்தான் நாங்கள் வந்து அலியில் வாங்கி கொடுக்க போகிறோம். அப்போ அதில் வந்து எங்களுக்கு வந்து எந்த லொஸ்ட்டுமே வராது. ஓகே, உங்களுக்கு நான் ஆன்லைனில் போய் காட்டுறேன் விளக்கமாக இன்னும் கொஞ்சம். ஓகே, இது வந்து அலி எக்ஸ்பிரஸ். நான் வந்து இது வந்து eBay. ஓகே, இது வந்து இந்த செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு நான் அப்புறம் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி தரலாம். ஓகே, இப்போ இது eBayல பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் வந்து வாங்க போகிறோம் அப்படின்னா அவர் வந்து eBayல வெளிநாடு கஸ்டமர் வந்து செய்வாருன்னா eBayல வந்து பென்ட்ரைவ் வந்துட்டு டைப் பண்ணுவேன். ஓகே, இப்படி டைப் பண்ணோன்னா அதுக்கு வந்து நிறைய பென்ட்ரைவ் காட்டும். இதில் அதுக்கு ப்ரைஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நாங்கள் எங்களோட பொருளையும் வந்து ஷோ பண்ண வைக்கணும். நாங்களும் வந்து ஒரு பென்ட்ரைவர் 2 போட்டு அது எத்தனை ஜி பென்ட்ரைவர் டைட்டில் எல்லாம் கொடுத்து டிஸ்கிரிப்ஷன் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நாங்கள் ஒரு பொருள் நாங்கள் போட வைக்க அந்த பொருள் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகிக்கொண்டு இருக்கும். அப்போ கஸ்டமர் வந்து இதை பார்க்க அவர் பார்த்துட்டு இந்த பொருள் பிடிச்சிருந்த பட்சத்தில் என்ன செய்வேன்னா இந்த பொருளை கிளிக் பண்ணி அதை ஆர்டர் பண்ணுவேன். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன் எல்லாம் அப்படி அப்படின்னு. இப்போ கிளிக் பண்ணி பார்த்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துட்டு கஸ்டமர் நேம் எங்களோட செல்லர் ஐடிலாம் எல்லாம் இருக்கும், டீட்டெயில்ஸ்லாம் இல்லை கொடுத்துருப்போம். நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு பிடிக்க அவர் வந்து பை என்னாவோ கொடுப்பேன். இப்போ பை நாவோ கொடுத்தோன்னா எங்களுக்கு என்ன நடக்கும்னா இது செல்லர் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது தானே, இந்த க்ரியேட் பண்ண சொல்லி தரலாம். இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து எங்களுக்கு வந்து மெசேஜில் வரும் இப்படி ஒரு ஆர்டர் வந்திருக்குது இவர்கிட்ட அப்படி இருந்து சரியோ. அப்போ அந்த ஆர்டரை நாங்கள் என்ன செய்யணும்னா அதில் வந்து அவர்கிட்ட அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருப்பாங்க. நாங்கள் என்ன செய்யணும்னா நாங்கள் நேராக அலி எக்ஸ்பிரஸ்க்கு போகணும். அலி எக்ஸ்பிரஸில் போயிட்டு அங்கே வந்து பென் ட்ரைவ் அப்படின்ட்டு தேடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய பென்ட்ரைவ் வந்து ஷோ ஆகும். நாங்கள் என்ன பென்ட்ரைவ் வந்து நாங்கள் முதல்ல வந்து லிஸ்ட் பண்ணோமோ, அதாவது என்ன பென்ட்ரைவ் வந்து நாங்கள் eBayல போடணும்னு வச்சு நாங்கள் வந்து அதில் போட்டோமோ அந்த பென்ட்ரைவ் இதில் இருக்கேக்க அதை தேடி எடுத்து அது என்ன ப்ரைஸ் சீப்பான ப்ரைஸில் என்ன ப்ரைஸ் இருக்குது, ஷிப்பிங் என்ன ஃபீஸ் எடுக்கிறாங்களா இல்லை எல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு அதால் லாபம் பெருமண்டு பட்சத்தில் நாங்கள் அதை வந்து ஆர்டர் பண்ணணும். நேராக போய் பார்த்துட்டு அதையும் சும்மா ஆர்டர் பண்ணக்கூடாது. போய் கிளிக் பண்ணி அது உள்ளே போய் எத்தனை சோல்டாக இருக்குது அந்த செல்லோட ரிவ்யூ என்ன எல்லாம் பார்த்துட்டு ஓகேன்ற பட்சத்தில் நாங்கள் வந்து பை பண்ணிக்க உங்களுக்கு அட்ரஸ் கேட்பாங்க. அந்த அட்ரஸ் இடத்துல வந்து உங்களுக்கு eBayல ஆர்டர் பண்ணாலுன்ற அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம். அதை நீங்கள் அதில் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா நேராக என்ன நடக்குமாண்டா அலியில் இருந்து இந்த பொருள் வந்து நேராக அந்த கஸ்டமருக்கே போய் சேரும். அப்போ எங்கட கைக்கு வந்து இந்த பொருள் கிடைக்காது, நேராக கஸ்டமருக்கே போய் சேரும். நாங்கள் இப்போ இதில் வந்து $1 $2 வாங்குகிற பென்ட்ரைவரை நாங்கள் இங்கே வந்து $6 $7 விற்றுலாம். அப்போ லாபம் பார்த்தீங்கன்னா $4 கிட்ட வருது. இப்போ ஸ்ரீலங்கா மண்டியில் $1 வந்து 185 ரூபாண்டா நீங்கள் பெருக்கி பாருங்க $4 எவ்வளோ வருது அப்படின்னு பெருக்கி பார்த்துட்டு எவ்வளோ வருதுன்னு கீழே கமெண்ட்டில் அடிங்க. ஓகே, அப்படி வந்து லாபத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அலி எக்ஸ்பிரஸ்லையும் பார்த்தீங்கன்னா எத்தனை சேல்ஸ் ஆகிருக்குது, செல்லர் ரிவ்யூ என்ன எல்லாம் பார்க்கணுமே அப்படின்னா நாங்கள் இந்த பொருளை வந்து வாங்கலை. ஓகே, அப்போ இந்த பொருளின கண்டிஷன் எங்களுக்கு தெரியாது, பேக்கிங் எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால் நாங்கள் ரிவ்யூ எல்லாம் பார்க்கணும், அவர் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுலாம் பார்க்கணும், பாசிட்டிவ் ஃபீட்பேக் எத்தனை வந்திருக்குலாம் பார்க்கணும். ஏண்டா இவர் வந்து பேக்கிங்கை மோசமாகவும் இல்லை பொருளை வந்து வேறு பொருளை அனுப்பினாருண்டா எங்களுக்கு eBayல வந்து நடக்குமாண்டா அவர்கிட்ட ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு கஸ்டமருக்கு ஃபீட்பேக் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக்காக வந்துடும். நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா எங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து போகாது. அப்போ நம்ம முடிஞ்ச அளவு பாசிட்டிவ் ஃபீட்பேக் எடுக்கணும். இப்போ இவரை எடுத்துக்கொண்டீங்க இந்த eBayல இவருக்கு நேம் கீழே பார்த்தீங்கன்னா 22,325 ஃபீட்பேக் வந்திருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 99.9% எல்லாமே பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் வந்திருக்கு. அப்போ இந்த கஸ்டமர் இந்த செல்லரை வந்து நாங்கள் நம்பி பை பண்ணலாம். இவருக்கு வந்து பாசிட்டிவ் வந்து இவ்வளோ பாசிட்டிவான ஃபீட்பேக் தான் வந்திருக்குது. அதனால் நாங்கள் மோஸ்ட் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் எடுக்க பார்க்கணும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா அலியில் போய் நல்ல ஒரு செல்லரை பார்த்து எங்களோட பொருளுக்கு ஏற்ற செல்லரை பார்த்து நாங்கள் வந்து பை பண்ணி அதை வந்து கஸ்டமருக்கு அனுப்ப வேண்டி இருக்குது. இப்போ உங்களுக்கு விளங்கி நினைக்கிறேன் எப்படி அலியிலேருந்து பை பண்ணி eBayல வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஓகே, இதில் எவ்வளோ லாபம் பெறும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் சும்மா ஒரு பொருளை வந்துட்டு நாங்கள் வந்து $1 $2 வாங்கிட்டு $1 லாபம் வச்சு $3 விற்கலாம்னு என்ன இயலாது. ஏன்னா அதில் வந்து eBay வந்து எங்களோட வெப்சைட் கிடையாது. eBay வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட். அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட வந்து லிஸ்ட் போடுறக்காண்டி அவங்க ஒரு கொஞ்சம் பணத்தை எடுப்பாங்க. அதே மாதிரி அதில் வர பணத்தை வந்து நீங்கள் உங்களோட பேபாலுக்கு தான் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ பேபால்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தொகை வந்து அவங்க டேக்ஸாக எடுத்துக்கொள்ளுவாங்க. அப்போ அதெல்லாம் கேல்குலேட் பண்ணி தான் நீங்கள் உங்களோட லாபத்தை வந்து போட வேண்டி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா eBayல வந்து இவ்வளோ காலமும் பேபால் மூலம் தான் வந்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பேனீர் மூலமும் நாங்கள் வந்து எங்களோட மணியை வித்ட்ரா பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அது நான் அப்புறம் கம்மிங் வீடியோஸில் சொல்லித்தரேன். பேபாலில் எப்படி க்ரியேட் பண்ணி ஆட் பண்ணுறது, பேனீரில் எப்படி க்ரியேட் பண்ணி ஆட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. பேபால் பேனீர்லாம் க்ரியேட் பண்ணுற அப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். மேலே ஐபனில் இருக்க கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்ட்டா. இப்போ நாங்கள் வந்து எப்படி அதை கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்ப்போம். நீங்கள் நேராக கூகுளில் போயிட்டு eBay கேல்குலேட்டர்னு அடிச்சிங்கன்னா முதலாவதாக ஒரு லிங்க் கொண்டு வரும் eBay பேபால் ஃப்ரீ கேல்குலேட்டர் அப்படின்னு. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும்.
இதில் பார்த்தீங்கன்னா சோல்டு ப்ரைஸ், ஷிப்பிங் சார்ஜ், ஷிப்பிங் காஸ்ட், ஐட்டம் காஸ்ட்னு இவ்வளோ டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் இந்த பொருளை வந்து என்னது எவ்வளோ விலைக்கு விற்க போகிறீங்களோ அதை போடணும். உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா இந்த பென்ட்ரைவ் வந்து $2. நான் வந்து இந்த பென்ட்ரைவ் வந்து ஈஸியாக வந்து என்னால் $5 $6 விற்கலாம். ஸோ நான் 6 போட்டுறேன். ஏன்னா இது வந்து ஈபேயில் போயிருக்க, ஈபேயில் வந்து வாங்க போகிறதெல்லாம் வெளிநாட்டு கஸ்டமர், USA, கனடா, அமெரிக்கா, லண்டன் அப்படியான ஆக்கள் தான் வாங்க போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த $6ன்றது சின்ன ஒரு காசு. அது வந்து சரியான பெறுமதியாக இருக்கும். நாங்கள் வந்து ஈபேயில் போடுறது அதுக்காண்டி இந்த $10 பென்ட்ரைவரை வந்து நாங்கள் வந்து $20 போட இயலாது. அப்படி போட்டால் சேல்ஸ் ஆகாது. அப்போ நாங்கள் கேல்குலேட் பண்ணி சரியான ப்ரைஸ் போகணும். ஓகே, நான் அந்த $2 வந்து $6 வந்து போடலாம். 6, 7 கூட போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அப்படி தான் ப்ரைஸ் வரும். இதில் ஐட்டம் கோஸ்ட் கேட்டிருக்காங்க. ஐட்டம் கோஸ்ட்டுக்கு நான் இதில் வந்து $1.53 இருக்குது. அதே நான் இதில் வந்து போடுறேன். அதாவது என்ன ப்ரைஸுக்கு நான் அந்த பொருளை வாங்கினோ அந்த ப்ரைஸ் இதில் போடணும். நான் விற்கிற ப்ரைஸை நீங்கள் மேலே வந்து போட வேண்டி இருக்குது. இதில் வந்து ஷிப்பிங் சார்ஜ் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஷிப் பண்ணுறதுக்கு எவ்வளோ கோஸ்ட் வந்து செலவாகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து எப்படியுமே நான் ஃப்ரீ ஷிப்பிங் தான் AliExpressல தேர்ந்தெடுப்பேன். இல்லை உங்களுக்கு பேமெண்ட் தேவை அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணி அதோடைய ஷிப்பிங் ஃபீஸுக்கு எவ்வளவோ அதை நீங்கள் அதில் போட்டு கேல்குலேட் பண்ணி பார்க்கணும். இப்போ நாங்கள் வந்து அதில் ஷிப்பிங் சார்ஜ் எதுவுமே போடையில் நாங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டோம். அப்போ எங்களோட கோஸ்ட் வந்து $10, நாங்கள் விற்கிற வந்து $7. ஓகே, இப்போ எங்களோட லாபம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா $4.26 வந்து எனக்கு லாபமாக வருது. அதாவது eBay வந்து $7.7 வந்து அவங்க வந்து eBay ஃபீஸாக எடுத்துக்கொள்கிறாங்க. அதே மாதிரி பேபால் என்ன செய்யுதுன்னா $7.5 வந்து அவங்களோட ஃபீஸாக எடுத்துக்கொள்கிறாங்க. ஓகே, இப்போ $4.26 உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு கல்குலேட் பண்ணி பார்க்கலாம். அதனால் நான் 4.26 × 185 போடுறேன். அதாவது எனக்கு $788 வந்து எனக்கு லாபமாக கிடைக்குது. ஆனால் நான் வந்து வாங்குகிற பொருளோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $253 பொருளை வாங்கி நான் 2 மடங்கு 3 மடங்கு காசு வச்சு லாபம் வச்சு எனக்கு நான் அந்த பொருளை வந்து விற்கிறேன். எவ்வளோ விதமான லாபம் வருது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் அடிங்க. பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து eBay Dropshipping மூலம் வந்து நாங்கள் உழைக்கிறது. இதில் eBay மட்டும்தான் இருக்குண்டா அப்படி இல்லை. eBay இருக்குது, விஷ் இருக்குது, மற்ற பேங்க் குட், அப்படி நிறைய இ-காமர்ஸ் வெப்சைட்லாம் இருக்குது. நீங்கள் அதிலே வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு விளங்கிட்டு நினைக்கிறேன் AliExpressல வந்து எப்படி ஒரு பொருளை வாங்கி eBayல வந்து ட்ராப்ஷிப்பிங் பாவிச்சு எப்படி விற்கிற அப்படின்ட்டு. இப்போ ட்ராப்ஷிப்பிங்னா என்ன ஒரு சின்ன ஒரு அருமை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா eBay ட்ராப்ஷிப்பிங் வந்து எப்படி ஒரு செல்லர் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறது, இப்படி ஒரு செல்லர் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு பொருளை லிஸ்ட் பண்ணுறது, எப்படி உங்களோட பேபால் அக்கௌண்ட் இதில் வந்து இணைக்கிறது, ஒரு பொருள் வந்து சேல்ஸ் போன அப்புறம் எப்படி அதை ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது, ஃபுல்ஃபில் பண்ணுறது, எப்படி இந்த மணியை வித்ட்ரோ பண்ணுறது எல்லாம் வந்து நான் அடுத்தது கம்மிங் வீடியோஸில் வந்து ஒவ்வொரு வீடியோவாக அவங்க சொல்லி தருவேன். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீட்டில் இருந்தவாறு வந்து எப்படி ஒரு இலவான முறையில் நாங்கள் வந்து எங்களோட கம்ப்யூட்டரை பாவிச்சு இல்லை ஃபோனை பாவிச்சு நாங்கள் ட்ராப்ஷிப்பிங் செய்கிறது மூலம் ஏர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே, இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண தட்டி விடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ நிறைய பேர் போய் சேர்ந்தா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடிய இளைஞர்களுக்காக eBay Dropshipping என்னென்ன நிறைய பேருக்கு தெரியல. அதை வந்து அறிஞ்சு கொள்றதுக்காக வந்து கோஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது 40,000 50,000 வந்து ஃபீஸ் கட்டி தான் படிக்க வேண்டியதாக கிடக்குது. அப்படி படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஈஸியான முறையில் நீங்கள் எங்களோட வீடியோ ஃபுல்லாக ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ நாலேஜையும் வந்து நான் உங்களுக்கு கட்டாயம் சொல்லி தருவேன். ஓகே, இது வரைக்கும் ST Tam Tech யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் விடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.